உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான 3 பலன்கள் என்ன பலன்கள்? அது என்ன முத்தான 3 கிரக பயிற்சி? முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருளுகிறார். கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் சுக்கிரன் சேரும் பொழுது சுக்கிரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1 தான். அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்ய போகிறார். சிம்மத்திற்கு சூரியன். சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார். சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார். புதாதித்ய யோகம். ஸோ அடுத்ததாக 3ஆம் இடத்திலே கன்னியில் செவ்வாய் பகவான் வருகிறார். இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள். ஸோ இந்த 3 கிரக பயிற்சிகளும் சுக்கிரன், சூரியன், செவ்வாய். இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான், அதுக்கு கீழே ராகு, இந்த பக்கம் மிதுனத்தில் குரு, அதுக்கு கீழே சுக்கிரன் கடகத்தில், அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் செவ்வாய் ஒரு பரல் மாதிரி அமைந்திருக்கிறது. இப்படி அமைந்திருப்பதால் இந்த குவாட்ரண்ட சனியும் இந்த குவாட்ரண்ட குருவும் இந்த குவாட்ரண்ட செவ்வாயும் பார்த்து கொள்கிறார்கள். மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கப் போகிறது, தனலாபங்கள் கிடைக்கப் போகிறது, நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்துவிடும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5க்குடைய யோகாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தனஸ்தானத்திலே யோகாதிபதி சுக்கிரன் இருந்தால் பண வரவு என்பது அதிகமாகும். பணம் பல வழிகளில் வரும். பண வரவு என்பது 5க்குடையவன் 2ஆம் இடத்தில், யோகாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இருப்பது யாருன்னா சுக்கிரன். 2ஆம் இடத்தில் இருப்பவர் யாரு? சுக்கிரன். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அதிகமாகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே காதல் கடிதம் தீட்டவே மேகம் அந்த மாதிரி கவிதையாக எழுதி தள்ளுறது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது காதல் கடிதங்கள் எழுதுவது, காதல் ப்ரப்போஸ் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும், சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் புதனோடு. 1-4 புதனோடு சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இது எந்த வகையான யோகங்களை தருகிறது என்றால், 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு முயற்சி, உடன் பிறந்தவர்கள் பற்றிய இடம். அந்த இடத்துல சூரியன் ஆட்சி பெறும் பொழுது முழு முயற்சியையும் டுவர்ட்ஸ் த சக்சஸ், நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் உங்களுக்கு முயற்சி தான். அந்த முயற்சிகள் வெற்றியை தருகிறார் இந்த புத பகவான். காரணம் ராசிநாதன். 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்திலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் 6க்குடையவன் மற்றும் உங்களுக்கு 11க்குடையவன். அவர் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, தாயார் உடல்நிலை போன்றவற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். சுகஸ்தானத்திலே 4ஆம் இடத்திலே 11க்குடைய செவ்வாய் இருக்கும் பொழுது மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தருகிறார். வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய ஒரு அம்சங்களை இந்த 4ஆம் இடத்து செவ்வாய் தருகிறார். அவர் 11ஆம் இடத்துக்கு அதிபதி என்றாலும் 6க்குடையவன் என்பதால் அலைச்சல், எங்கே போனாலும் ஒரே அலைச்சல். ஒரு வேலையை சிம்பிளாக பண்ணுறதுங்கிறது வேற, டஃப்பாக பண்ணுறதுங்கிறது வேற. எதுக்கு எடுத்தாலும் ஒரே ஓட்டமும் நடையுமா, அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன், எதை நோக்கி ஓடுறேன்னே தெரியல, வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கேனே தெரியல குருஜி, எந்நேரமும் வேலை பார்க்குறேன் ஆனால் வருமானம் தான் வரமாட்டேங்குது போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் யோகாதிபதி என்பதால் பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த உடைகள், ஆபரணங்கள், பொட்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி புடவை, அதே சென்ட்டு, கேமரா போன்ற தொழில் செய்பவர்கள் மிக அற்புதமான காலமாக இருக்கும். படங்கள் எடுக்கிறவங்க, குறும்படங்கள் எடுக்கிறவங்க, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி எடுக்கிறவங்க மிக அற்புதமான காலம். சில பேர் ஆர்டிஸ்ட் எல்லாம் மேன் பவர் மாதிரி சப்ளை பண்ணுவீங்க, அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரிலாம் ஸ்பான்சர் பண்ணிலாம் அவர்களாம் மிக அற்புதமான காலம்.
வாழ்க்கையிலே இந்த 2ஆம் இடத்து சுக்கிரன் என்பது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடியது. தனஸ்தானாதிபதி இல்லையா? அடுத்ததாக இந்த சூரியனும் புதனும் இருப்பதால் புதாதித்ய யோகம் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சிறு பிரயாணங்கள், அதான் நான் சொன்னேன் 4 இருக்கிற செவ்வாய் உங்களை நிறைய அலைய விடுவார்னு. சிறு பிரயாணங்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பீங்க. காலைல பாண்டிச்சேரியில் இருக்கீங்க, சாயந்தரம் சென்னையில் இருக்கீங்க, திரும்ப பாண்டிச்சேரி போகிறீங்க, வடலூர் போகிறீங்க, கடலூர் போகிறீங்க. ஏன் இப்படி சார்? வேலை என்னமோ எனக்கு 1 மணி நேரம் தான் சார், ஆனால் அதுக்கு எங்களை சுற்றுறதே பாதி நேரம் ஆயிடுது சார். அந்த மாதிரி அலைச்சல் சில நேரங்களிலே வாழ்க்கை ரொம்ப ஹார்டாக இருக்கும். எதுக்கு அலையிறன்னே தெரியாமல் அலைஞ்சிட்டு இருப்போம். இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் பகவான். சிறப்புருமணியே செவ்வாய் தேவே அப்படின்னாங்க. இந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு மாடு மனை என்பது செவ்வாயுடைய ஸ்தானம். 4ஆம் இடம் என்பது லேண்டு, வீடு, இதெல்லாம். அந்த 4ஆம் இடத்திலே செவ்வாய் வரும் பொழுது செவ்வாய் என்ன செய்கிறார் என்றால், உயர்கல்வி, உயர் பதவி, ஃப்ளாட் வாங்குகிற சிஸ்டம் போன்றவெல்லாம் தரார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது சார், ஒரு கட்டடம் வாங்கலாம்னு நினச்சேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. ராசியிலே இருக்கின்ற குரு பகவான் 5, 7, 9 பார்க்குறார். 9ஆம் இடத்து ராகு பகவான் அப்பாவோட உடல்நிலையை கெடுக்கிறார். இது எல்லாமா சேர்ந்து சூரியன் வேற 3ஆம் இடத்துல மறையும் பொழுது அப்பாவோட உடல்நிலை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு குமுலேட்டிவாக என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, தனலாபங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்து சூரியன் ஆட்சி என்பதால் உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏற்படும். 4ஆம் இடத்து செவ்வாய் என்பதால் ஒரே அலைச்சலாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அப்பாவோட ஹெல்த்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ 10லே சனி வக்கரம் என்பதால், நான் ஏற்கனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கேன், பேசும்போது வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பேசுங்க. பொது வழியில் பேசுபவர்கள் தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை பயன்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, நீங்கள் சொன்னது இன்னாரை கஷ்டப்படுத்திருச்சு, இன்னாருடைய மான பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருச்சு, அவங்க மான நஷ்ட வழக்கு போட்டுட்டாங்க, இப்போ நான் என்ன நடந்துச்சுன்னு இப்படி பண்ணுறாங்க போன்ற மாதிரி பிரச்சனை. என்னென்னா, ஏதோ ஒன்று சொல்லப்போங்க, நான் சும்மா தானே பேசினேன், எனக்கே இப்படிலாம் இழுத்து விடுறீங்க. நேரம் சரியில்லை என்றால் 10ஆம் இடத்திலே செவ்வாய் சனி வக்கரம் பெறும் பொழுது, செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கும்போது வம்பு வழக்கு தேவையில்லாமல் பேசி, சார் அவங்கள பற்றி உங்களை பேச சொன்னாங்களா சார், நீங்கள் பேசுனதுக்கு வேறு வேறு பொருள் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஏற்படும். அப்போது மிதுன ராசிக்காரர்கள் சர்வ ஜாக்கிரதை. பணம் வரும் சார், பணத்தை மட்டும் வருகின்ற வழிகளை பாருங்கள், குழப்பம் மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் சோஷியல் மீடியா இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் வேண்டாம். அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். தந்தையாரோட உடல்நிலையை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். யோகாதிபதி தனஸ்தானாதிபதி வீட்டில் இருக்கும்போது பணம் கொட்டும். கீழே போயிட்டிருக்கிற 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில், ஸ்ரீமடம்னா விஷ்ணுமாயா சாத்தனுடைய மடம், தலைமை சாத்தன்னு பேர். இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயா 6 அடி உயர மிகப்பெரிய பிரம்மாண்ட சிலையாக விஸ்வரூபமாக எழுந்தருள் இருக்கிறார். கேட்பவருக்கு கேட்பவற்றெல்லாம் வாரி வழங்குகிறார். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க, உங்களுக்கு வேண்டுமெனெல்லாம் கிடைக்கும். ஒரு முறை இங்கே பூஜை பண்ணி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.